இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாடி வைத்த இஸ்லாமிய காவலரை பணிநீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன். எது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறது? விவரம். வணக்கம் ஃபரிதா. மதுரையைச் சேர்ந்த அப்துல் காதர் இப்ராஹிம் இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலராக பணியில் சேர்ந்தார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தார். பதவி உயர்வு பெற்று முதல்நிலை காவலரானார். இந்த நிலையில் பணியின் போது தாடி வைத்திருந்தார் தாடி வைத்ததால் தான் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி மற்றும் ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் ஈடுகட்டு விடுப்பு குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதத்தில் வீடியோ வெளியிட்டார். இது ஊடகங்களில் வெளியானது. இதனை காரணத்தை காட்டி தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் டிஜிபி சைலேந்திர பாபு பொறுப்பு ஏற்றவுடன் இவரை காவல் பணியில் இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பித்தார். பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை அமர்வில் இந்த அப்துல் காதர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரி, இந்தியா பல்வேறு மதங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்டது, பலதரப்பட்ட குடிமக்களின் நம்பிக்கையும் கலாச்சாரத்தையும் ஒருங்கே கொண்டதுதான் இந்தியாவின் அழகும் தனித்துவமும். மனுதாரர் காவல்துறையினராக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். பணியில் இருக்கும்போது இறை தூதரான நபிகள் நாயகம் பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தாடி வைத்தார், வீடியோ வெளியிட்டார், முகக்கவசம் அணியவில்லை என்ற காரணத்தை காட்டி நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்குவது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் அந்த உத்தரவு பிறப்பித்து இவரது அந்த பணி நீக்கத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இதனை எதிர்த்து தமிழக காவல்துறை தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளாட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் கொரோனா நோய் தொற்று காலத்தின் போது முகக்கவசம் அணியாமல் விடுப்பு தொடர்பாக காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்தது. மேலும் காவல் ஆய்வாளர் ஈடுகட்டு விடுப்பு அளிக்காதது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டது. இவை இரண்டும் காவல்துறை விதிகளுக்கு முரணானது என அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரரை விட உயர்ந்த பதவியில் இருந்த காவல்துறை துணை ஆணையர் DC மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற ரீல்ஸ் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். அவை தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் விடுப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட காவலர்களை DGP நேரில் அழைத்து ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார். இதுவும் பல்வேறு ஊடகங்களில் அந்த செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் காவலர் அப்துல் காதர் இப்ராஹிம் மீது விவகாரத்தில் மட்டும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதனை தனி நீதிபதியும் சுட்டிக்காட்டி உத்தரவை ரத்து செய்து குறைந்தபட்ச தண்டனை வழங்க உத்தரவும் பிறப்பித்துள்ளார். மனுதாரரை அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதில் இந்த அமர்வு நீதிமன்றமும் உடன்படுகிறது. ஆகவே இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யப்படுகிறது என இந்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஃபரிதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.